கரையேறுமா தேமுதிக? 2026 தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேமுதிகோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. நம்ம சேனலில் நீ வந்துக்கிட்டு திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாள் வந்துக்கிட்டு வெளிநாட்டு செய்திகளையும், செவ்வாய் வியாழன் இந்த 2 நாள் வந்துக்கிட்டு நம்ம இந்திய செய்திகள், இந்தியா தமிழக அரசியலோ இல்லை அது சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்துக்கிட்டு நம்ம போஸ்ட் பண்ணுறதா ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அந்த லெவலில் மேக்ஸிமம் போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பார்க்குறோம். அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ இந்தியன் பொலிட்டிக்ஸுக்குள்ள உங்களோட அந்த இது நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் செவ்வாயும் வியாழன் மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு தெரியணுன்னா திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாள் பார்த்துக்கோங்க. சனி ஞாயிறு மேக்ஸிமம் வந்துக்கிட்டு வீடியோ போடாமல் ஃப்ரீயாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, ஏதாவது அர்ஜென்ட்டான இப்போ ஏதாவது போரோ இதோ வந்துருச்சுன்னா அப்போ வந்துட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் அப்பப்போ உள்ள அப்டேட்ஸ் எப்படி தர முடியுமோ அப்படி வந்துட்டு தர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஒரு கட்சி, இந்த கட்சிங்கிறது வந்துக்கிட்டு எப்படி திமுக எப்படியோ அந்த மாதிரி அதிமுக கூட திமுகலேருந்து பிரிந்து வந்த கட்சி. அதுக்குள்ள ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்து வளர்த்துருக்காரு. இருந்தாலும் வந்துக்கிட்டு அதிமுக திமுகலேருந்து பிரிந்த கட்சி. திமுகலேருந்து ஏகப்பட்டது அதிமுக வேறுனாக்க, அதனால அதிமுக வந்து ஒரு உருவான கட்சியாக நம்ம சொல்ல முடியாது. திமுக தான் உருவான கட்சி. இந்த மாதிரி சில கட்சிகள் மட்டுமே உருவான கட்சி. பல கட்சிகள் வந்து பிரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதில் மூப்பனாரோட கட்சியை பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துக்கிட்டு பிரிஞ்சுச்சுன்னா காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு தான் வந்துக்கிட்டு மூப்பனார் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. ஸோ அது வந்துட்டு அதோட ஒரு பெனிஃபிட் இருக்கும். அப்போ அந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏ, எம்பி இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு அந்த கட்சியில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் எதுவுமே. ஆனால் தேமுதிக அப்படிங்கிறது வந்துட்டு அப்படி இல்லை. ஏற்கனவே சிவாஜி அரசியலுக்கு வந்துக்கிட்டு எடுபடாத ஒரு சமயத்தில் விஜயகாந்த் வந்துக்கிட்டு வர்றாப்ல. ரஜினி வருவார்னு சொல்லிட்டு இருக்க காலகட்டத்தில் ரஜினி வர்றாரோ இல்லையோ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக வந்து இறங்கின ஒரு தலைவர் தான் வந்துக்கிட்டு விஜயகாந்த். அது வந்துட்டு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி தனித்து தனித்து தான் போட்டி போட்டாப்ப அவரோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் முதல் எலெக்ஷனில் தனித்து போட்டுவிட்டு கிட்டத்தட்ட 8% வாக்குகள் வந்துக்கிட்டு 8 புள்ளி அடிஷனாக தான் வந்துச்சு. ஓகே, 8+ தான். அப்போ 8% வாக்குகள் வாங்கி ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனை காமிச்சாங்க. இந்த 8% வாக்குங்கிறது இந்த திராவிட கழகத்துக்கு பிறகு காங்கிரஸ் எதிர்த்து திமுக வந்துச்சு. திமுகவுக்கு பிறகு வந்துக்கிட்டு எந்த ஒரு கட்சியுமே வந்துக்கிட்டு முதல் தேர்தலில் வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இத்தனை % வந்துக்கிட்டு எடுக்கிறது வந்து கணிசமாக ஏறினதான் தரும். அப்போ அதிமுக வந்துட்டு இதோட கூடுதல் கிடச்சிச்சு இல்லை நம்ம சொல்ல முடியாது. பட் அதிமுகக்குள்ள ப்ளஸ்ஸோ இல்லாட்டின்னா மூப்பனாக்குள்ள கட்சிக்கோ என்னென்னா அவங்க ஏற்கனவே அவங்க அரசியலில் இருந்தவங்க வந்தாங்க, பிரிஞ்சு வந்தாங்க. ஸோ அதோட பெனிஃபிட் இருக்கும். இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது விஜயகாந்த் வந்து தனி இது, அவருக்கு வந்து ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. அது வந்துட்டு அவரால் தனியாக வந்துக்கிட்டு வந்தவர். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா விஜய் அவன் அப்பா வந்து டைரக்டர், அதனால வந்து விஜய் இவ்வளோ பெரிய நடிகரை வந்திருக்காப்ப. ஆனால் அஜித் அப்படி இல்லை. அஜித் போராடி வந்த ஒரு நடிகர். அதே மாதிரி தான் விஜயகாந்த் வந்துட்டு அரசியலில் போராடி வந்த ஒரு தலைவர். அப்போ இந்த மாதிரி ஒரு 8% வாக்கு வச்சுட்டு இருக்கிறது இந்த தேமுதிக. இந்த தேமுதிகக்கு இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு மிகப்பெரிய எதிர்காலம் இருந்துச்சு. நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருந்துச்சு. ஆனால் இந்த பிரகாசமான எதிர்காலத்தை வந்து நாஸ்திப்படுத்துறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அது வேற யாருமே இல்லை. இன்னைக்கு தேமுதிகவின் தலைவியாக இருக்கிற விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா விஜயகாந்தும் விஜயகாந்தோட தம்பி சுதீஷன். ஏன்னா இந்த கட்சியை பற்றி பேசும்போது எனக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த கட்சியில் நான் ஏற்கனவே இருந்த ஒரு காரணத்தினால எனக்கு ஏற்பட்டு நிறைய உண்மைகள் தெரியும். அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்துட்டு இவ்வளோ தைரியமாக நம்ம வந்துட்டு பேசுகிறோம். ஏன் இவங்க தான் இந்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இன்னைக்கு தேமுதிக வந்துக்கிட்டு பிஜேபி கூட்டணிக்கு கால் எடுத்து வச்சாங்க. அன்னைக்கு தான் தேமுதிக அழிவு ஆரம்பிச்சிச்சு. அந்த தவறு செஞ்சிருக்கவே கூடாது. அது விஜயகாந்த் இருக்கும்போதே வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்தும் சுதீஷும் ப்ரெஷர்னால தான் வந்துக்கிட்டு இவங்க பிஜேபி கூட்டணி பண்ணாங்க. அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, ஒரு நல்ல ஒரு கணிசமான ஓட்டை வாங்கி எதிர்கட்சி தலைவராக வந்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு திமுக விட கூடுதல் சீட்டுகள் பெற்று
எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒரு அளவுக்கு வந்துக்கிட்டு அன்று முன்னேறி வந்த விஜயகாந்த் இந்த பிஜேபி கையில் என்னைக்கு பிஜேபி கிட்ட போயிட்டு ஒரு உறவு வச்சாரோ அன்னைக்கே அடி. ஏன்னா விஜயகாந்தை பார்த்தது வந்துக்கிட்டு மக்கள் வந்துக்கிட்டு திராவிட கட்சியாகவும் மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய சிறுபான்மையினர் மக்களான இஸ்லாமியர் ரொம்பவுமே வந்துக்கிட்டு கொண்டாடுங்க. ஏன்னா அன்றே வந்துக்கிட்டு இப்ராஹிம் ராவுத்தரும் இவரும் வந்துக்கிட்டு பயங்கர நண்பர்கள். அந்த ஒரு பிம்பம், இந்த பிம்பம் வந்துக்கிட்டு எப்பவுமே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த காரணத்தினால் வந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ், மிகப்பெரிய சப்போர்ட் வந்துக்கிட்டு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து விஜயகாந்த் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு பெனிஃபிட்டை, ஏன்னா மற்ற ஏகப்பட்ட கட்சி வந்துட்டு இப்போ பாமக போயிட்டு பிஜேபி கூட இது வச்சிருக்காப்புல, கூட்டணி வச்சிருக்காப்புல, ஜிகே வாசர் போயிட்டு வச்சிருக்காப்புல. யாராவது எந்த ஒரு இஸ்லாமியரோ யாரோ வந்துக்கிட்டு அவங்கள எதிர்த்து என்னைக்கா பேசியிருக்காங்க, எதிர்த்து ஏதாவது சட்டம் இருப்பாங்களா, ஏதாவது சண்டை பிடிச்சிருப்பாங்க இல்லை. ஆனால் விஜயகாந்த் வந்துக்கிட்டு ஓட்டு வெற்றியில் வந்துட்டு ஏகப்பட்ட இடத்துல வந்துக்கிட்டு இஸ்லாமியர்கள் வந்துக்கிட்டு கடுமையாக விமர்சிச்சது மட்டும் இல்லாமல் அடித்து ஓட்டு கேட்க வராதுன்னு சொல்லிட்டு துரத்தின காலங்கள் உண்டு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஏன் அந்த ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, மக்கள் அவ்வளோத்துக்கு பார்த்துருந்தாங்க, அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கையை வந்துக்கிட்டு இழக்கப்பட்டது. அவன் பிஜேபியோட சேர்ந்தவொடனே அது இழக்கப்பட்டது. அதுதான் வந்துக்கிட்டு தேமுதிக அழிவுக்கு வந்துக்கிட்டு அச்சாரமிட்டது. அப்புறம் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லை, பிரேமலதா விஜயகாந்த் வந்துக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய காமெடி என்னென்னா, அன்னைக்கும் வந்துக்கிட்டு விஜயகாந்த் வந்த ஸ்பீடில் வந்துக்கிட்டு இந்த குடும்ப அரசியலை வந்துக்கிட்டு எதிர்த்து பேசிய ஒரு தலைவரும் கூட விஜயகாந்த். ஆனால் அதே இதில் தான் உடல்நிலை சரியில்லைன்னு வேற யார்ட்டும் கொடுக்காம அன்றைக்கே வந்துக்கிட்டு மிகப்பெரிய நல்ல அரசியல்வாதிகள் இருந்தாப்புல, தேமுதிகவில் நல்ல அரசியல்வாதிகள் இருந்தாப்புல. அப்போ அவங்ககிட்டலாம் கொடுக்காம பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட வந்துக்கிட்டு பொறுப்பை கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு விஜயகாந்த் இறந்தாப்புல. அந்த இறந்த ஒரு சிம்பதி இருந்தாலும் வந்துக்கிட்டு அவங்களால வந்துக்கிட்டு விஜயகாந்த் மகனால் வந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்துக்கிட்டு தேட முடியாத ஒரு அவஸ்தையில் இருந்தாங்க. அப்போ இப்படி இந்த தேமுதிக அழிந்து கொண்டிருக்க சமயத்தில் இந்த 2026 தேர்தல் தேமுதிகவுக்கு வந்துக்கிட்டு ஒரு பெரிய பலப்பரிசு அப்படின்னா, ஒரு அவங்களுக்கு இது டூ ஆர் டை மேட்ச் மாதிரி தான். இந்த எலெக்ஷனில் வந்துக்கிட்டு மிக சரியான கூட்டணி முடிவை எடுத்து இவங்க ஒரு அளவுக்கு ஒரு எட்டப்பட்ட சீட்டு இவங்களால கையில் வைக்க முடிஞ்சால் மட்டுமே இவங்க ஒரு அரசியல் கட்சியை வந்துக்கிட்டு, அதாவது பதிவு செய்யப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை வந்துட்டு இருக்க முடியும். இல்லைன்னா தேர்தலில் அங்கீகரிக்கப்படாத வெறும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி அன்றைக்கி எப்படி விஜயோட டிவிக்கு இருக்கும், அந்த ஒரு அளவுக்கு வந்துக்கிட்டு இந்த தேமுதிக வந்துக்கிட்டு மாறிடும். தேமுதிக வந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு ரெண்டு சைடில் பேசிகிட்டு இருக்காப்புல. ஒரு சைடில் அதிமுக கிட்டே பேசிகிட்டு இருக்காரு, அதிமுக கிட்ட பேசல, பிஜேபி சைடில் பேசிகிட்டு இருக்காப்புல, இந்த கரை திமுக கிட்டையும் பேசிகிட்டு இருக்காப்புல. முதல்ல இவங்க பிஜேபி கிட்ட பேசாமல் திமுக கிட்ட வந்துக்கிட்டு சொல்லி, எவருங்க நான் எதிர்கட்சி தலைவரை வர இருந்த ஒரு கட்சி இது, எனக்கு ஒரு 10 சீட்டு வேணும், ஒரு 15 சீட்டு வந்துக்கிட்டு எனக்கு வந்துக்கிட்டு நான் ஒதுக்கி தரணும், நீங்கள் தந்தீங்கன்னா அது வெற்றி பெற சீட்டாக வேணும், எனக்கு ஒரு 8 சீட்டு வந்துக்கிட்டு நான் ஜெயிச்சு நின்றால் தான் கட்சி வந்துக்கிட்டு நிறுத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பேசி வாங்கியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்துக்கிட்டு அந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு எந்த வித இதுவுமே கிடையாது. ஓகேவா, கிளியராக கிடைக்கும். திமுக கொடுக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு 8% ஓட்டு வந்துக்கிட்டு இருந்தது 100%. அப்போ இது வந்துக்கிட்டு எப்போவுமே திமுக ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமையும். அப்போ அதுக்காக இவங்க கொடுப்பாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் அந்த காலில் அந்த தோணியில் ஒரு கால், இந்த தோணியில் ஒரு காரணம் வச்சுட்டு 2 தோணியில் வச்சுக்கிட்டு தோணியை ஓட்டினானா எங்கே போய் விழணும், நடு தண்ணிக்குள்ளே தான் விடுற லெவலில் தான் இன்றைக்கி தேர்ந்ததாக இருக்குது. இன்றைக்கி வரை அறிவிக்கலை. ஜனவரியில் அறிவிப்பனாப்புல, ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி பாதி முடிஞ்சு, இந்த அப்போ முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த மாதம் பாதியில் எலெக்ஷன் அறிவிச்சிருவாப்ல. மார்ச்சில் எல்லாம் 10ஆம் தேதி கணிப்பு கரெக்டாக இருந்தால் 10ஆம் தேதி மேலே அறிவிச்சிருவாப்ல. எலெக்ஷன் டேட் அறிவிக்கப்படும். எப்படி ஏப்ரலில் எலெக்ஷன் இருக்கும். அப்போ இந்த இதுக்குள்ளே இவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா தனித்து விட்டாங்கன்னா தேமுதிக அழிவு தான். பிஜேபி கிட்ட போய் ஒட்ட வேண்டிய நிலைமை வரும். பிஜேபி கிட்ட ஓட்டினாலும் ஏற்கனவே அழிஞ்சாச்சு. லாஸ்ட்டு இனி கழுதை தேஞ்சி கட்டெரும்பான கதை. இப்போ கட்டெரும்பு தேஞ்சி என்னதாக போகுதுங்கிறது இனி பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இல்லை தனித்து நிற்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 0, ஒரு சீட்டு கூட கிடையாது. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக மக்கள் இவங்க மேலே வச்சுருந்த நம்பிக்கை ஃபுல்லாக போயிடுச்சு. அப்போ இதுக்கு மேலே மக்கள் இவங்களை நம்புறதுக்கு தயாராக இல்லை. என்றைக்குமேங்க
ஒரே ஒன்று தான். யார் போய் பிஜேபி கிட்ட வந்துக்கிட்டு நீங்கள் உங்களை கொண்டு போய் அடமான வைக்கீங்களோ அன்னைக்கே தமிழக மக்கள் உங்களை வெறுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வராது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துக்கிட்டு எந்த ஒரு கட்சியுமே பிஜேபி கிட்ட போய் சரணடைகிறது கொள்கைக்காகவோ எதுக்காகவோ இல்லை. பெனிஃபிட் ஒன்று அவங்ககிட்ட ஒரு லாபம் வாங்கணும், இல்லைன்னா நீ என்னமா சம்பாதிச்சு கொள்ளையடிச்சு வச்சுதான் பாதுகாக்கணும். இந்த ரெண்டு மட்டும்தான் பிஜேபி கிட்ட நீ போய் சரண்டர் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன், முக்கியமான காரணம் அதுதான் அப்படிங்கிறது தமிழ் மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால நீங்க என்ன செஞ்சாலும் சரி, பிஜேபி கூட போனீங்கன்னா அதோ கதி தான். தனித்து நின்றாலும் உங்களோட நிலைமை என்ன ஆகும்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கட்சி முடிஞ்சு நீ ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக தான் தேமுதிக விடணும். இல்லாம ஸ்டாலின் புரிய மாசு பண்ணி சீட்டு கொடுத்து நிற்க வச்சாங்கன்னா அந்த கூட்டணியில் ஏறிட்டாப்புலன்னா ஒரு துரும்பு, ஒரு பிடிவெள்ளி அதுங்கிற மாதிரி ஒரு பிடி கையில் கிடைக்கும், ஒரு கிரிப்பு கிடைச்சி அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு 8-10 சீட்டு கிடைச்சிச்சுன்னா மிகப்பெரிய லாபம். கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேமுதிகவோட தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. பிரேமதாஸ் விஜயகாந்த் என்ன முடிவு எடுக்க போறாப்ல, அவன் கூட இருக்கவங்கள என்ன மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காப்ல அப்படிங்கிறத இதையும் நம்ம பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். விரைவில் ஒரு என்ன முடிவு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்கே.